பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலுமாக நாம் உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பின் கீழாக சத்தியங்களையும் பாடங்களையும் நாம் படித்து வருகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நல்வழியிலே உங்களை நடத்துகிறார், தொய்ந்து போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை மறுமலர்ச்சி அடைய செய்கிறார் என்பதையும் நான் நம்புகிறேன். இந்த நாளிலுமாக நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானது கஷ்டத்தில் இன்பம் என்ற தலைப்பை நாம் தெரிந்து கொண்டு இந்த நேரத்திலே நாம் ஒரு சத்தியத்தை இந்த இடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். அந்த செய்தியை நமக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்திற்காக நாங்கள் அங்காலாய்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய இருதயம் தொய்ந்து போயிருக்கிறது ஆண்டவரே. தொய்ந்து போன எங்களுடைய இருதயத்தை தேவன் நீரே மறுமலர்ச்சி அடைய செய்து எங்களுடைய கஷ்டங்களிலும் இன்பம் தோன்றும் என்பதை நீர் எங்களுக்கு படிப்பித்து தந்தருளும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆண்டவருடைய நன்மையை ருசித்திருக்கிற நீங்களும் நானும் அவர் செய்திருக்கிற எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்கள், நன்மையான ஈவுகள் இவையெல்லாம் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் பரலோகத்தின் தேவனுடைய கிருபையை நாம் சில நேரத்திலே இழந்து போவதற்குண்டான வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதும் உண்மை. சில வேளையிலே நாம் செய்யக்கூடிய பாவமே அல்லது நம்முடைய மனதளவில் நாம் நினைக்கக்கூடிய தீமையே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய கோபத்தின் விளைவாக நாமே ஒரு சில காரணங்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், அதை இன்றைக்கு சாத்தான் தனக்கு சாதகமாக்கி கொண்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் இதிலே ஆட்டி படைக்கிறது மாத்திரமல்லாமல் அந்த ரட்சிப்பையும் இழக்க செய்வதற்கு எண்ணற்ற முயற்சிகளை செய்கிறவனாக இருக்கிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் நாம் தொய்வு பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஞானத்தை நாம் திறந்து பார்க்க வேண்டிய அவசியத்திற்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஞானத்தின் பேரிலே பரலோகத்தின் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, நம்முடைய கஷ்டத்தில் இன்பம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்மளை எந்த இடங்களிலெல்லாம் சாத்தான் நம்மை சோதிக்கிறான் என்று இந்த நாள் செய்தியிலே நாம் படிக்க போகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இன்பம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளை சாத்தான் மேற்கொள்வதற்காக வருகின்ற வழிகளிலிருந்து அவனை துரத்தி விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சந்தோஷம் நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணங்களுக்கு தவிர வேறு எதற்கும் கீழ்ப்படியாதவர்களாக, அல்லது அவருடைய வார்த்தையை தவிர வேறொருவருக்கும் கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்நாட்களை கடந்து செல்லும் போது இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் 3 விதமான சூழ்நிலைகளிலிருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது சூழ்நிலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சாத்தான் நம்மை எந்த இடத்திலே சோதிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உங்களுடைய தேவையின் நேரத்தில் உங்களை சோதிக்கிறான். தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சாத்தான் கொண்டு வரக்கூடிய கஷ்டம் அல்லது சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனை என்ன என்று சொன்ன பார்க்கும்போது, உங்களுடைய தேவைகளில் உங்களுக்கு சோதனையை கொடுக்கிறான். உங்களுடைய தேவைக்காக அவன் ஒரு சோதனையை கொடுக்கும்போது, உங்களுடைய தேவைகளை அவன் உங்களிடத்திலிருந்து தன்வசமாக மாற்றிக்கொண்டு அதன் வாயிலாக தன்னுடைய கிரியைகளை அவன் உங்களை செய்ய வைக்கவும், ஒருவேளை பரலோகத்தின் தேவனுடைய பிரமாணங்களை மீற செய்யவும் தன் வகையாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பதாக, நம்முடைய தேவையின் நேரத்தில் சாத்தான் நம்மை சோதிக்கிறான் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அது பண கஷ்டமாக இருக்கலாம், அன்பு பிரச்சனையாக இருக்கலாம், பரிவில்லாமல் இருக்கலாம்,
வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், சுகவீனம் மற்றும் தவறான வழிகளில் நம்மை தூண்டுகிறது தான் சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்கள் வந்தாலும், எண்ணற்ற சோதனைகள் வந்தாலும், அதை நல்ல வழியில் நம்மை கடந்து செல்ல வேண்டும் என்று பலப்படுத்துவது தேவனுடைய வசனம். ஆனால் அதை வேறு விதத்தில் நம்மை தூண்டுதல் செய்து நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்புவது சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் கஷ்டத்தில் இன்பம். இன்னைக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது? அந்த கஷ்டத்தில் சாத்தான் செய்யக்கூடியதை நாம் கேட்கிறோமா, அல்லது தேவன் சொல்லக்கூடியதை நாம் கேட்கிறோமா? தேவன் சொல்லக்கூடியதை நாம் கேட்போம் என்று சொன்னால் கஷ்டத்தில் இன்பம் உண்டு. சாத்தான் சொல்வதை நாம் கேட்போம் என்று சொன்னால் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் நமக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். 10 கற்பனைகளை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த 10 கற்பனைகளிலிருந்து பார்க்கும்போது அந்த 6ஆம் கற்பனையிலிருந்து கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டானவை யாவனையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லலாம் நம்ம படிக்கிறோம். எனவே இன்றைக்கு கொலை செய்வது எதற்காக செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு சுயநலத்திற்காக செய்யப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. பொய் சாட்சியும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சுயநலத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவை எல்லாத்தையும் நம்முடைய மனதில் விதைப்பவன் சாத்தான் தவிர வேறொருவரும் கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவையின் நேரத்தில் சாத்தான் சோதிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலிருந்து நம் வசனங்களை நாம் படிப்போம். பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் படிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவையின் நேரத்தில் சாத்தான் உங்களை சோதிக்கும் போது, அல்லது கஷ்டத்தின் நேரத்தில் சாத்தான் உங்களை சோதிக்கும் போது, உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய வசனம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் குறைவுகளோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வேதனையோடு அல்லது ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வசனம் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையினாலே நிரப்புவாராக. அது மாத்திரமல்ல, நமக்கு இன்னும் நன்கு தெரிந்த சங்கீதங்களில் ஒரு சங்கீதம், மெய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லக்கூடிய 23ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். முதல் 2 வசனம் வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? என் மீட்பர் என்னோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய நல் மேய்ப்பரான கிறிஸ்து நம்மை மேய்ப்பதற்கான புல் தலங்களை அறிந்திருக்கிறார். நமக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான செழிப்பான இடங்களை அவர் அறிந்திருக்கிறார். எனவே தேவைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சாத்தான் காட்டி இதன் வாயிலாக நம்மை வஞ்சிக்கவும் நம்முடைய இருதயத்தை சோர்வடையும் செய்வதற்கு அவன் முயற்சிகளை ஆண்டாலும் கிறிஸ்துவின் பிள்ளைகளே, நீங்கள் அதற்கான அனுமதியை கொடுக்காதீர்கள். எனவே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றி கொடுப்பார். அதே சமயத்தில் பார்க்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் என்னை குறையில்லாமல் வழிநடத்துவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே சாத்தான் ஒருவேளை நம்மளை வழிநடத்தி கொண்டு போவான் என்று சொன்னால், அவன் கொண்டு போகிற பாதையில் சில நேரத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொண்டு போய் மொத்தமாக ஒரு குழியில் தள்ளுவது போல நம்முடைய வாழ்க்கையை அவன் தள்ளிவிடுகிறவனாக இருக்கிறான். எபேசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். எபேசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வேதம் நமக்கு இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய்
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக, நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு செய்வதற்கு வல்லவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவைகளுக்காக சாத்தான் உங்களை சோதிக்கிறானா? உங்களுடைய கஷ்டங்களுக்காக சாத்தான் உங்களை சோதிக்கிறானா? அன்பு விசுவாச பிள்ளைகளே, வேதத்தை நன்கு கற்று அறிந்து பாருங்கள். உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த பாடங்கள். ஒரு வானம் இருளடைந்தால்தான் அந்த இடத்திலே நாம் அந்த சந்திரனுடைய அழகை நாம் பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால்தான் அந்த இடத்திலே மீட்பர்னுடைய வல்லமையான அழகை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். தேவ ஜனமாயிருக்கிற நீங்களும் நானும் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையாக இருக்கிறது, வெளிச்சமற்ற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் தேவன் என்னை சரிவர வழிநடத்தவில்லை என்று சொல்லி நம்ம இருப்போம் என்று சொன்னால், மீண்டும் ஆண்டவருடைய வேதத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்கள். உங்களுடைய இருள் சீக்கிரமாக வெளிச்சமாக மாறும். உங்களுடைய காரிருள் சீக்கிரமாக அது இயல்பு நிலைமைக்கு திரும்பும். காரணம், தேவனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்பதே. எனவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கஷ்டத்திலும் உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த கஷ்டத்தை கடந்து வந்த பிற்பாடு அந்த இடத்தில் நீங்கள் தேவனை கண்டுகொள்வதே நீங்கள் பெறும் இன்பமாக இருக்கிறது. தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்றாரு பார்த்தீங்களா, நீதிமான் அப்பத்திற்காக இறந்து திரிவதை என்னுடைய கண்கள் கண்டதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை ஏற்றிருக்கிற இந்த வேளையில் நீதிமானுக்கு ஒப்பான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அப்பத்திற்காக மாத்திரமல்ல, தேவைக்காகவோ அன்றாட விஷயங்களுக்காகவோ நாமோ இந்த உலகத்தில் அலைந்து திரிய போகிறது அல்ல. தேவன் அதினதின் அவருடைய காலங்களிலே சரியாய் நமக்கு நிறைவேற்றுவாராக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் நமக்கு சொல்கிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 10:3 சொல்லுகிறது, நீதிமானை பசியினால் வருந்த விடார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய வீட்டில் பசி தாகம் இருக்கிறதா, பட்டினி இருக்கிறதா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான பசி தாகம் இருக்கிறதா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான பட்டினி இருக்கிறதா என்று சொன்னால் பார்க்கும்போது, தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தோம் என்று சொன்னால் அதற்கும் குறைவில்லாமல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் வழிநடத்துகிறவராக இருப்பார். தேவையை கொண்டு சாத்தான் நம்மை சோதித்து பார்ப்பான் கஷ்டத்தின் வேளையில். ரெண்டாவதாக, சாத்தான் எப்போ நம்மளை கஷ்டப்படுத்துவான், எப்போ நம்மளை சோதிப்பான்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஒரு காரியத்திற்காக காத்திருக்கும் காலத்தில் சாத்தான் நம்மை சோதிப்பான். அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே காத்திருக்கும் காலத்தில் சத்ருவாகிய சாத்தான் நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். நம்மளுடைய கஷ்டத்தை எந்த இடத்தில் கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம் அல்லது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற போகிறோம் என்று அந்த காத்திருக்கும் காலம், அந்த இடைப்பட்ட காலம் இருக்குது அல்லவா, அந்த இடைப்பட்ட காலத்தில் சாத்தான் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறான். எனவே ஒருவேளை நம்மளுடைய வீட்டில் உதாரணத்துக்கு யாராவது சுகவீனமாக ரொம்ப நாள் படுத்திருக்கிறாங்க என்று சொன்னால், சாத்தான் அவருடைய மனதில் ஏவுவது என்ன என்று சொல்ல பார்க்கும்போது, நீ ஜெபம் பண்ணி என்ன நன்மையை கண்டாய், நீ வேதம் படித்து என்ன நன்மையை கண்டாய், 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரித்து என்ன நன்மையை கண்டாய் என்று சொல்லி உங்களுடைய காத்திருப்பின் காலத்திலிருந்து உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கிறான் அல்லவா, அது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம போட்டு படிக்கணும். உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற இடத்துல உன் காத்திருப்பின் காலம் வீண் போகாது என்பதை நம்மளுடைய மனதிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் அதை ஏற்படுத்துவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ காத்திருக்கும் காலம் வீண் போகாது என்பதை நம்முடைய மனதிலே நாம் திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையின் பேரில் நாம் வைக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது நன்மைக்காக காத்திருக்கிறோமா? காத்திருக்கும் காலத்தில் சத்ருவாகிய சாத்தான் உங்களுடைய விசுவாசத்தை சற்று அசைத்து பார்க்கிறானா? உங்களுடைய இருதயத்தை தோய்ந்து போக செய்கிறானா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் போது கஷ்டத்திலும் இன்பம் இருக்கிறது. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என் தேவைக்காக கஷ்டப்பட்டாலும் சரி, என் காத்திருப்புக்காக நான் கஷ்டப்பட்டாலும் சரி, இதில் உண்டான இன்பம் என் இயேசுவை நான் இதில் கண்டுபிடிக்கும் போதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் என்று சொல்லி வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவோடு நாம் நேர்முகமாக கடத்தி செல்லக்கூடிய அழகே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மெய்யான அழகாக இருக்கக்கூடும். 37ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, 37ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்லாம் அவர் உனக்கு பூர்த்தி செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் காத்திரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவஜனமே, இதில் சத்ருவாகிய சாத்தான் உங்களுடைய மனதை தூண்ட வேண்டிய அவசியமே இல்லை. கஷ்டத்திலும் இன்பம், உங்கள் இருதயம் தொய்யாதபடிக்கு இயேசுவை உங்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிற பாடம் என்ன பாடம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் கஷ்டப்படும் நேரத்தில் சாத்தான் கடைசியாக நம்மளை எங்கே சோதிக்கிறான்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மை சோதிக்கிறான். எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியான அல்லது சுதந்திர போராட்ட வீரரான நெல்சன் மண்டேலா, இவருடைய வாழ்க்கையில் வெகு நாட்களை சிறைச்சாலையிலே அவர் கழித்ததுண்டு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சிறைச்சாலையில் அவருடைய அந்த சிறை காவலன் இருப்பான் அல்லவா, ரொம்பவும் அவரை ஒரு தூஷணமான சூழ்நிலை கீழாக வழிநடத்தி அவர் மேலே தன்னுடைய சிறுநீரை கழிக்கக்கூடிய அளவிற்கு நெல்சன் மண்டேலாவை ஒரு அருவருப்பாக பார்த்து வந்தான் அந்த சிறை காவலன். இந்த நெல்சன் மண்டேலா இந்த தேசத்துக்கு பிரதமராக பொறுப்பேற்கும் போது முக்கியமாக அழைக்கப்பட்ட விருந்தாளிகளில் இந்த சிறைச்சாலையினுடைய காவல்காரனையும் அவர் அழைத்திருந்தார். அந்த நெல்சன் மண்டேலா சொன்ன காரியம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த மனுஷனை இன்னைக்கு நான் மன்னிக்கலைன்னா எனக்கு என்றைக்குமே எனக்கு மன்னிப்பு உண்டாகாது. இந்த மனுஷன் என்னுடைய கஷ்டமான நேரத்தில் எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு மறந்து போகும் அளவுக்கு என்னுடைய தேவன் என்னை வழிநடத்தியிருக்கிறார். எனவே இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இவை எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒப்புரவாகி நான் கடந்து செல்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தின் மத்தியில் நாம் சந்தித்த இன்னல்கள் எத்தனை, கஷ்டத்தின் மத்தியில் நாம் சந்தித்த அவமானங்கள் எத்தனை, கஷ்டத்தின் மத்தியில் நாம் சந்தித்த காயங்கள் எத்தனை. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சத்ருவாகிய சாத்தான் தொடர்ந்து இதிலே நம்மளை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பான். நம்மை ஜெபிக்க விடாமலும் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய விடாமலும் அவன் நம்மை வசியம் செய்து கொண்டிருக்கிறவனாகவே இருப்பான். ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய சிந்தனை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். கஷ்டப்படும் வேளையிலே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நம்பிக்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். 2 வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. யோவான் 16:33,
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உலகத்தில் உங்களுக்கு சோதனை உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பரலோகத்தின் தேவன். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிற நன்மை எத்தனை! இன்றைக்கு இந்த உலகத்தில் அவர் பரலோகத்தின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக சத்ருவாகிய சாத்தான் இயேசுவானவரை இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்தான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் குழந்தையாய் பிறந்த காலம் முதல் அவர் மரிக்கும் வேளை வரைக்கும், பிற்பாடு அந்த கல்லறையிலும் சத்ருவாகிய சாத்தான் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சரீரத்தையும் சோதித்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலே நாம் பிறந்த நாள் முதல், ஒருவேளை அந்த உலகத்திலே நாம் மரணத்தை சந்தித்து நாம் அடக்கம் செய்யப்படும் காலம் வரைக்கும் அவன் சோதித்து கொண்டுதான் இருப்பான். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காட்டி அவன் உங்களை சோதிப்பான். உங்களுடைய காத்திருப்பின் காலத்திலே உங்கள் மீது குற்றம் சுமத்தி உங்களை சோதிப்பான். உங்களுடைய கஷ்டத்தின் காலத்திலே அவன் உங்கள் மீது பழித்து பேசி உங்களை சோதிப்பான். தேவ ஜனமே, விழுந்து போகாமல் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய இருதயம் தோய்ந்து போவதற்கு நீங்கள் அனுமதியாதீர்கள். உங்களுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் வழுவி செல்வதற்கு நீங்கள் அனுமதியாதவர்களாக இருங்கள். வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் இப்படியாக சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் சவால் நிறைந்த வசனமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்த நம்பிக்கை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, கஷ்டத்தில் இன்பம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஒருவேளை கஷ்டமோ சோதனையோ எது ஏற்பட்டாலும் அந்த கஷ்டத்திலும் சரி சோதனையிலும் சரி அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதை கடந்து செல்வதற்கான பலனை அவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார். அந்த காரியத்திலிருந்து நாம் வலுவி போகாதபடிக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய மனதை ஆண்டவருடைய வேதத்தின் மீதே நாம் நாட்டம் வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தினாலே குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்ற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவு செய்வார் என்பதை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற சிந்தனையை நம்முடைய மனதில் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் இதற்கு மேலும் தோய்ந்து போவதற்கு அனுமதிப்பீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் சுமந்து வருகிறார். உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே பலப்படுத்துவது, அவருடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, அந்த ஒரே நோக்கத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக, அந்த ஒரே நோக்கத்தை வெற்றியடையும் செய்யும் பிள்ளைகளாக, அந்த ஒரே நோக்கத்திற்காக கிறிஸ்து இயேசுவின் மேலே மகிமையை வரவழைக்கும் பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த செய்திக்கு இணங்க நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. எங்கள் இருதயம் தொய்ந்து போகாதபடிக்கு எங்களுடைய கஷ்டத்திலும் இன்பம் இருக்கிறது. உம்மை கண்டுகொள்ளும் போது அவை இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய தேவையின் நேரத்தில் சாத்தான் எங்களை சோதிக்கிறான். எங்களுடைய காத்திருப்பின் காலத்தில் சாத்தான் எங்களை சோதிக்கிறான். எங்களுடைய கஷ்டத்தின் நேரத்தில் சாத்தான் எங்களை சோதிக்கிறான். அவன் எங்கு சோதித்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நீர் இருக்கிறீர், அதுவே எங்களுக்கு போதும். இந்த நேரத்திலே இந்த விசுவாசத்திற்காக மன ரம்யத்தோடு கடந்து செல்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.